கதையோட ஆரம்பத்துல பறந்து விரிஞ்ச கடலுக்கு மத்தியில ஆழ்கடல்ல ரிசர்ச் பண்றதுக்காக சில ரிசர்ச்சர்ஸ் அங்க நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு அதையெல்லாம் போட்டோகிராஃபா ரெடி பண்ணி கண்ட்ரோல் ரூமுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்களா. அவங்களுமே அந்த போட்டோவை பாக்குறாங்க. அது ஏதோ அந்த ஆழ்கடல்ல சம்திங் ஒரு வழி மாதிரி எதையோ கிரியேட் பண்ண மாதிரி தெரியுது. அதை பார்த்து அங்க இருந்த ஒரு வயசான லேடி ஒருத்தங்க ஜூலியா அப்படிங்கிற ஒரு டாக்டர் ரிசர்ச்சர் இவ்வளவு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் எப்படியோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு பயங்கர ஹாப்பியாக அப்படியே சீன் கட் பண்ணா. லண்டன்ல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி காலங்காத்தால காஃபி வாங்கிட்டு வேலை செய்யறதுக்காக ஒருத்தன் வரான்ல, அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஒரு லேடி வந்துட்டு, சார் உங்களை பாக்குறதுக்காக டாக்டர் ஜூலியா வந்திருக்காங்கிற விஷயத்த சொல்லும் போது யாரா இருக்கும்னு நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். வணக்கண்டா பையன்னு நம்ம ஹீரோவை வெல்கம் பண்ணும்போது அவனுக்கு யாருன்னு தெரியல. யாருன்னு கேட்கக்குள்ள அவங்க ஒரு பர்டிகுலர் கார்பரேட் கம்பெனில வேலை பாக்குறதாவும், அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவும் இதுக்கு முன்னாடி ரிசர்ச்சரா தானே இருந்திருக்காரு. ரிசர்ச்சரா இருக்கிறதுங்கிறது உங்க பிளட்லயே ஊறி இருக்கு போல, அதனால தான் நீ இந்த வேலைக்கு வந்திருக்கிய அப்படின்னு கேட்டதுக்கு, இங்க பாருங்க மேடம், எங்க அப்பாவை பத்தி பேசுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசையா இருந்ததுன்னா அவர் எழுதின புக்ஸ் இருக்கும், அதை வாங்கி படிங்கன்னு சொல்லுவான். அதுக்கு அந்த லேடி அவங்க அப்பா பண்ண சில ரிசர்ச் ஒர்க் எல்லாத்தையும் சொல்லி காமிச்சிட்டு, எங்க கம்பெனி தான் ஆக்சுவலி உங்க அப்பா பண்ண அந்த ரிசர்ச் எல்லாத்துக்கும் ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் எங்க கம்பெனி இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் ஒன்று ஆரம்பிக்க போறாங்க. கடந்த ஒரு 7 வருஷமா அண்டார்டிகா அண்ட் ஆர்டிக் ஓஷன் இந்த 2 பெருங்கடல்லையுமே எங்க டீம் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அந்த ரிசர்ச்ல ஒரு 12,000 ஸ்கொயர் ஃபீட்டை நாங்கள் கவர் பண்ணியிருப்போம். அதில் தான் ஒரு பர்டிகுலர் இருக்கிறதுலே ரொம்ப டீப்பஸ்டான ஒரு பகுதியை ஒன்று கண்டுபிடிச்சோம். கிட்டத்தட்ட 37,000 அடி அது ஆழம் இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவானா. வாய்ப்பு தான் இருக்குதே, நாங்கள் பார்த்துருக்கோமே. அந்த 37,000 அடிங்கிறதே உனக்கு ஆச்சரியமா இருக்குதுன்னா அதுக்கு கீழே தரையில் இன்னொரு விஷயத்த கண்டுபிடிச்சுன்னு அவன்கிட்ட காட்டேன். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கே பயங்கர கியூரியஸ் ஆயிருது. என்னது இது, ஏதோ ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ண மாதிரி இருக்குதுன்னு கேட்டதுக்கு, தெரியல எங்களுக்கு அது ஏதோ ஒரு போர்ட்டல் மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குதுன்னு அந்த லேடியும் சொல்லுவாங்க. போர்ட்டலா அப்படின்னா இந்த போர்ட்டல் எது கூட கனெக்டா இருக்குதுன்னு கேட்க, ஆஹா அதைத்தான் நாங்க கண்டுபிடிக்க போறோம், கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்களே எங்க டீம்ல சேர்த்திக்கலான்னு இருக்கிறோம்னு சொல்ல, இவ்வளவு கியூரியஸா இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஹீரோ விடுறதுக்கு தயாரா இல்ல. சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அது என்னென்ன ரிசர்ச் பண்றதுக்காக நம்ம ஹீரோ மாதிரியா இன்னும் சில ஆளுங்களை கூப்பிட்டு ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜூலியாங்கிற டாக்டரும் யார் யாரு இதை பங்கேற்க போறாங்கன்னு சொல்லி அங்க உட்காந்துருக்க ஆளுங்க எல்லாரையும் மாறி மாறி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, அப்போ அதுல ஹேங்க் அப்படிங்கிற ஒரு பெரிய தாடிக்காரர் ஒருத்தர் எந்திரிச்சிட்டு, அவரு தான் இந்த மிஷனுக்கு இவங்க யூஸ் பண்ண போற சப்மரைனை இன்வென்ட் பண்ண ஒரு டீமா இருப்பாங்க. அந்த சப்மரைனை என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்கோம், அது எந்த அளவுக்கு சேஃப் ஆனது, எவ்வளவு அடியாலம் எடுத்துட்டு போகலாம், எந்த காரணத்துக்காகவும் அந்த சப்மரைன்ல இருந்து எந்த வித கம்யூனிகேஷன் கோளாறுகளும் ஏற்படாதுன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அதுல கிறிஸ்டினான ஒரு ரிசர்ச்சரும் இருப்பாங்க. அவங்களே கேட்பாங்க, ஆமா எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இதை பண்ணணுமான்னு. அதுக்கு அங்க ஓரமா நின்றுகிட்டு இருந்த ஒரு வயசான ஒரு நபர், அவர் தான் ஆக்சுவலி இந்த மிஷன் இந்த கம்பெனில இருக்குல்ல இந்த கார்பரேட், இதுக்கு ஒரு ஹெட் மாதிரி. இப்போ இவங்க பண்ண போற இந்த டிஸ்கவரிங்கிறது கண்டிப்பா மனிதர்கள் வரலாறையே வந்து புரட்டி போடுற ஒரு விஷயமா இருக்கிறதுக்கான எல்லா கூறுகளும் இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் எதுவும் கிடையாது. ஆனா இப்போ டெக்னாலஜியை நம்ம கையில வச்சுட்டு கடலோட மர்மத்தை நம்ம கண்டுபிடிக்காம போறதுங்கிறது ஒரு தவறான விஷயம்லாம் சொல்லிட்டு இருப்பாப்ல. அப்போ அந்த ஜூலியாங்கிற டாக்டருமே ஒரு ஃபைலை ஒன்று கொடுத்துட்டு, ஓகே உங்களுக்கு ஒரு 24 மணி நேரம் டைம் தரோம், அதுக்குள்ள இந்த ஒரு மிஷன்ல நீங்க ஒரு பார்ட்டா இருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுங்க. ஆனா இந்த மிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மாசமாவது நீங்க எல்லாரும் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்குன்னு சொல்லி தான் அனுப்பி வைக்க போகும்போது, நம்ம ஹீரோவை கூப்பிட்ட அந்த கார்பரேட் ஓனருமே, அப்புறம் குட்டி பையா எப்படி இருக்கிற, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கடைசியா எப்ப பார்த்தனே ஞாபகம் இல்ல, உங்க அப்பா எங்களுக்காக நிறைய உழைச்சிருந்திருக்காரு, அவர் இடத்துல இருந்து திருப்பியும் நீ இந்த மிஷனுக்கு வந்ததுங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லுவாப்ல. வெளியில வந்து நம்ம ஹீரோ அந்த கிறிஸ்டினா போனதுக்கு அப்புறம் அங்க வயசான ஒரு சொட்ட ஒருத்தர் இருக்கிறாப்ல, அவரு பேரு கார்டன். ஏற்கனவே பார்த்தா அந்த ஹேங்க் அப்படிங்கிற அந்த பெரிய தாடி வச்சவரு, அதுக்கப்புறம் இன்னொரு பையன் ஒருத்தர் இருப்பான், அவன் பேரு ஜோ. இவங்க 5 பேர் தான் இந்த ரிசர்ச் ஒர்க்குக்காக போக போறாங்க. சும்மா அப்படியே ஜாலியா சரக்கடிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்களா. சாப்பிட வேண்டியதெல்லாம் போய் சாப்பிட்டுக்க வேண்டியதான் நினைக்கிறேன். தண்ணி கடியில போயிட்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. எவ்வளவு தூரம், 37,000 அடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாயை பொழந்துகிட்டு இருப்பாங்க. இப்படி ஜாலியா சிரிச்சு பேசிட்டே இருக்கும்போது அந்த கிறிஸ்டினா பொண்ணு இருக்கிறாள், அவன் மட்டும் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் வரேன்னு சொல்லி தனியா போவாளா. ரெஸ்ட் ரூம் இந்த பக்கம் இருக்கு, அவங்க போறான்னு பின்னாடியே நம்ம ஹீரோவும் வர, அவன் என்னன்னா ஓரமா ஒரு பக்கம் நின்னுகிட்டு நடுங்கிக்கிட்டு இருப்பா. என்னன்னு ஹீரோ கேட்கும் போது தான் தெரிய வருது, ஆக்சுவலி கிறிஸ்டினாக்கு இந்த ரிசர்ச் ஒர்க்குக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் எதுவும் கிடையாது. இன்னும் சொல்ல போனோம்னா திருப்பி வருவோமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பயமே இருக்க தான் செய்யும். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த ஒரு 37,000 அடிக்கு கீழே நம்ம 5 பேர் அப்படி அனுப்புறாங்க போது கண்டிப்பாவே அடியாளத்துல ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளவு செலவு பண்ணி ரிஸ்கியான ஒரு ஜாபா அவங்க பண்ண வைக்கிறாங்க.
அதுக்கு ஹீரோ ஏன் அவங்க நம்ம கிட்ட ஏதாவது சொல்லாம மறைக்கிறாங்களான்னு கேட்க, மேபி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அங்க ஏதோ ஒண்ணு இருக்குன்னு மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம். அது என்னன்னு பார்க்கணுங்கிற கியூரியாசிட்டி எனக்கும் இருக்க தான் செய்யுது. ஆனா என்னோட வீட்டுல என்னோட பையன் வேற எனக்காக காத்திருந்திருப்பானேன்னு போட்டோ எடுத்து காட்டுறாங்க. ஸோ ஒரு 7 மாசம் குழந்தை வேற இருக்கு போல. அப்புறம் இவ்வளோ பயம் இருக்கு, குழந்தை இருக்கு, போனா திருப்பி வருமானு தெரியல. அப்படியும் ஏன் வராங்கன்னா, மேபி இந்த வேலையை கரெக்டா முடிச்சு கொடுத்தா நிறைய காசு கிடைக்கும், அது மூலமா இன்னும் பெட்டரான ஒரு லைஃப் வாழலாம். ஏதோ ஒன்று நடக்கிறது நடக்கட்டும், எல்லாம் அவன் செயல்னு கடவுள் மேல பாரத்தை போட்டு ஒரு 2 மாசம் ட்ரைனிங்லாம் முடிச்ச ஆளுங்களும் அண்டார்டிகால அந்த கார்பரேட் கம்பெனிக்கான ஒரு பேஸ் இருக்குது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஒரு போட் ஒன்று எடுத்துட்டு நேரா அந்த சப்மரைன் கிட்ட அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த சப்மரைனுக்கு வெளியில இருந்து அசஸ் பண்றதுக்காக டாக்டர் ஜூலியா அப்படின்னு இருந்தாங்கல்ல, அவங்களும் அவங்க டீமோட தயாரா இருக்கிறாங்க. கடலுக்கு நடுவுல சப்மரைன் இருக்க, அந்த சப்மரைன்ல நம்ம ஆளுங்களும் ஒவ்வொருத்தரா இறங்குறாங்களா. உள்ள வந்த உடனே என்னடா இது சப்மரைனா 2 மாடி அபார்ட்மெண்ட் எவ்வளவு பெருசா இருக்கேன்ட்டு அதை எல்லாருமே சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுல கார்டன் ஒரு வயசான நபர் இருந்தார்ல, சோ அவரு தான் ஆப்ரேட் பண்ற அந்த சீட்ல போய் உட்காந்துட்டு கம்யூனிகேஷன் டீம் கான்டாக்ட் பண்ணி எல்லாம் பேசுறாரு. ஓகே, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இவங்க 5 பேர் மட்டும் கிடையாம அந்த கார்பரேட் கம்பெனியோட ஓனர் இருக்கிறாப்ல, அவருமே உள்ள இறங்கி இருந்திருப்பாரு. ஓகே, எல்லாம் கிளியர் தான்ட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த சப்மரைன் இன்னும் கொஞ்சம் அடியாளத்துக்கு போறதுக்காக அந்த சப்மரைன் டேங்க்ல இருக்கிற காத்து எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றாங்க. அப்பதான் அது மேல மிதக்காம கீழே வர ஆரம்பிக்கும். ஆனா அந்த ப்ராசஸ்ல அந்த சப்மரைன ஒரு மாதிரி அதிர்ற மாதிரி இருக்குமா. ஹீரோ ஒரு மாதிரி பயத்துல இருக்கும் போது அந்த ஹேங்க்ங்கிறவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, தம்பி இங்க பாரு, ஒருவேளை நம்ம ரொம்ப அடியாளத்துக்கு போயிட்டு இந்த சப்மரைன் அந்த அடியாளத்துல இருக்கிற கடலோட பிரஷரை தாங்கலன்னு வையன், நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே ஹைப்பர் சோனிக் ஸ்பீட்ல இந்த சப்மரைன் அப்படியே சட்னியாய் நம்மள மொத்தமா போட்டு தள்ளிடும். ஆனா கவலைப்படாத, அப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கறதே நம்ம கான்சியஸ்ல இருக்காதுன்னு அவன் பாட்டுக்கு பீதியை கிளப்பிட்டு போவானா. அப்படியே தொடர்ந்து உள்ள போயிட்டே இருக்கிறாங்க. 10,000 20,000 அடின்னு சொல்லி உள்ள இறங்கிக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோவும் அந்த ஹேங்கும் பார்த்தா ஏதோ ஒரு பாட் மாதிரி உள்ள ஒன்று இருக்கும். இதை எடுத்துட்டு போய் தான் ரிசர்ச் பண்ண போறானுங்க போல. அதை பார்த்துக்கிட்டு இருப்பானுங்களா. அப்போ பயங்கர சந்தோஷத்துல நம்ம கிறிஸ்டினா வந்துட்டு, கைஸ் இதை வந்து கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு கூட்டிட்டு வர, என்னன்னா ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்று பார்த்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு இவங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. அந்த ஒரு ஜெயின்ட் ஸ்ட்ரக்சரை பார்த்து பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா கடலுக்கடையில இந்த வால்கனிக் எரப்ஷன்லாம் நடக்கதான் செய்யும். ஆனா அப்படி இருந்தாலுமே இந்த அளவுக்கு ப்ரிசைஸான ஒரு ஷேப்ல ஒரு போர்ட்டல் மாதிரி ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்கிறதுங்கிறதெல்லாம் ஆச்சரியமான விஷயம் தான். ஓகே, இப்போதைக்கு அந்த போர்ட்டலுக்குள்ள போகலான்ட்டு போக கண்ட்ரோல் ரூம்ல இருந்துமே என்ன நடந்தாலும் தொடர்ந்து எங்க கூட பேசிக்கிட்டே இருங்க, அப்பதான் நீங்க கனெக்ஷன்ல இருக்கிறீங்களான்னு எங்களுக்கு தெரியும்னு பேசிக்கிட்டே தான் பார்த்தா அந்த போர்ட்டலுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா நுழைய ஆரம்பிக்க, அந்த வயசான ஓனர் இருக்கிறான்ல, அவன் ஒரு இடத்துல நிற்கும் போது அங்க இருக்கிற சில சிவர்கள்ல இருந்தாலும் ஏதோ தண்ணியில உள்ள வர மாதிரி தெரியும். ஏதோ பைப்புக்கு இது லீக் ஆகுதானே பார்த்துட்டு இருக்கேன். அப்போ திடீர்னு அந்த சம்மரைனா ஒரு மாதிரி குலுங்க ஆரம்பிக்கும். அவங்களால ப்ராப்பரா த்ராட்டல் பண்ண முடியல. ஈவன் கம்யூனிகேஷன் எல்லாமே கட் ஆகி போகுது. அப்போ ஸ்கிரீன்ல வெளியில இருந்து ஏதோ ஒரு மான்ஸ்டர் இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி தெரிய, அது யாரும் பெருசா கவனிக்கலனா கம்ப்ளீட்டா அந்த சப்மரைன் அப்படியே ஷட் டவுன் ஆயிட்டு அது பாட்டுக்கு கீழே இறங்கிட்டு இருக்கு. இருக்கிற எல்லாருமே பதட்டத்துல தான் இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரி நீங்க என்னென்ன பாருங்க, நான் போய் பாஸ் அது அவங்க ஓனர் இருக்கிறாங்களா அவங்கள போய் கூட்டு வரேன்னு ஒரு டார்ச் எடுத்துட்டு வரான். அமைதியா நின்றுட்டு இருந்த அந்த பாஸை பார்த்து ஹீரோ பயந்துருவான். இனியா பேய் மாதிரி நின்றுட்டு இருக்கிறேன்னு சொன்னதுக்கு, ஆமா அவங்கள கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லுவாரா. அதுவே பவர் கட் ஆகி கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆயிருக்கும்ல. எப்படியோ அந்த சப்மரைன் திருப்பி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். கனெக்ஷன் எல்லாம் மறுபடியும் வந்தாங்காட்டி எப்படியோ கம்யூனிகேஷன் டீமுக்கு கான்டாக்ட் பண்றாங்க. அவங்களும் நம்ம ஆளுங்களோட வாய்ஸை கேட்டதுக்கு அப்புறம் தான், எப்போடாடே 3 மணி நேரம் ஆச்சு, உங்க குரலை மறுபடியும் கேட்டதுக்கு அப்புறம் தான் மூச்சே வருது, ஒரு 3 மணி நேரத்துக்கு பதற விட்டீங்களன்னு சொல்லும்போது 3 மணி நேரமான இருக்கிற எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ஏன்னா அவ்வளவு நேரம் டைம் ஆன மாதிரி தெரியல. உண்மையாலுமே 3 மணி நேரமா அப்படின்னு ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணும்போது, ஆமா 3 மணி நேரம் 12 நிமிஷம் ஆச்சு, சிக்னல் கட் ஆயின்னு அவங்க சொல்லும் போது இவங்களும் அவங்க கிட்ட இருக்கிற டிவைஸ்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆமா கிட்டத்தட்ட டைமுங்கிறது 3 மணி நேரம் தாண்டி போயிருந்திருக்கு. ஸோ சம்திங் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. இருந்தாலும் அந்த போர்ட்டல் தாண்டி அவங்க உள்ள போயிருந்திருக்காங்கல்ல, அந்த இடத்துல பார்த்தா ஏதோ பழங்காலத்து இடிபாடுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தண்ணியில மூழ்கி இருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லி இந்த எல்லா விஷயத்தையும் ஓவராலா கம்யூனிகேஷன் டீமுக்கு அவங்க சென்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, இவ்வளவு அடியாளத்துல இருக்கிற ஒரு இடத்துல வந்து எப்படி இந்த பில்டிங்ஸ்லாம் இருக்கும், இதுக்கு கீழே ஏதாவது உயிரினங்க இது இருக்குமா, ஒரு புல் பூண்டு முளைக்கிற அளவுக்கு கூட சூரிய வெளிச்சம் இந்த இடத்துல சுத்தமா எட்டியே பார்க்காது, எப்படி இது பாசிபிள்னு ஆச்சரியப்பட, அதுக்கு ஹீரோவோ மேபி சூரிய வெளிச்சம் தேவைப்படாத தண்ணியில மட்டுமே வாழக்கூடிய உயிரினம் இங்க இருந்திருக்கலாம்னு சொல்லுவான். ஆனா அப்போ அந்த இடிபாடுகளுக்கு நடுவுல சம்திங் ஏதோ ஒரு உயிரினம் மாதிரி கிடக்கும், லைக் ஏதோ ஒன்று செத்து போன மாதிரி ஒரு பாடி மாதிரி. கம்யூனிகேஷன் டீமுக்கும் அந்த இமேஜஸை ஷேர் பண்ணும்போது ஓகே அது என்னன்னு கண்டுபிடிச்சாகணும்னு அந்த டாக்டர் ஜூலியா தான் நம்ம ஹீரோ கிட்ட, கமான் அது என்னவா வேணாலும் இருந்துட்டு போகட்டும், ஆனா அதோட டிஷ்யூ வந்து எனக்கு சாம்பிளுக்கு வேணும், உன்னை இவ்வளவு
இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்ததே அதுக்காக தான், ப்ளீஸ் அதை போய் எப்படியாவது எடுத்துட்டு வந்துடுறான்னு கேட்டு இருந்திருப்பாங்க. அதுவே இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்களோட பாஸ் இருக்கிறான்ல, அவனுக்கும் பயங்கர ஹாப்பி. எந்த அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் ஆராய்ச்சி பண்ணியிருந்திருக்கோமோ அந்த அளவுக்கு கூட நம்ம கடலுக்கடியில் ஆராய்ச்சி பண்ணதில்லை. ஆனால் இது இன்னொரு மனித இனத்தோட மைல் ஸ்டோனா இருக்கும்ட்டு ஒரு பயங்கர பெருமையோட ஒரு மாதிரி கர்வத்தோட பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை அங்கே ஒரு பாட் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருந்தானுங்கள, அதில் வச்சுதான் தண்ணிக்குள்ளேயே இறக்க போறானுங்க. அவனுக்கு கொஞ்சம் பயம்தான், இருந்தாலும் வேலையை முடிச்சாகணுமேனு இருக்கிற எல்லாரோட முகத்தையும் கொஞ்சம் நம்பிக்கையோட பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளேயும் இறங்குறான். அவன் உள்ள இறங்க நம்ம ஹீரோ பையன் என்னென்ன பாக்குறான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கேமரா மூலம் மற்றவங்க எல்லாருமே பாக்குறாங்க. ஹீரோ இன்னும் அந்த கல்லுங்க கிட்ட, அந்த இடிபாடுங்க கிட்ட போயிருந்திருக்கான்ல, அதனால அதை இன்னுமே அவங்களால தெளிவா பார்க்க முடியுது. சரி, கீழே ஒரு டெட் பாடி மாதிரி ஒண்ணு கிடந்துச்சுல, அதுகிட்டையும் போக அதோட முகத்தை எல்லாரும் பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. அதோட முகமே பயங்கர பெருசா, ஏதோ ஆக்டோபஸ் தலை மாதிரி அங்கிட்ட இங்கிட்ட கோலி உருண்ட மாதிரி கண்ணெல்லாம் இருக்க. சப்மரைன்ல இருக்கிற அந்த ஜோவுமே, டே ஹீரோ பையா, உன்னோட வேலைங்கிறது அதோட டிஷ்யூ எடுத்துட்டு வரதான், ஒரே ஒரு துண்டை மட்டும் எட்டு வந்துரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆச்சரியமாலாம் பார்த்துக்கிட்டு இருக்காதான்னு அட்வைஸ் பண்ணும்போது சரின்ட்டு அவனும் எடுக்க ஆரம்பிக்க. இப்படி தண்ணிக்கடியில் அது இறந்து போய் கடந்திருந்தும் கம்ப்ளீட்டா அதோட உடல் சிதறி போகாம எப்படி ஒரே இடத்துல இருக்கு, ஒருவேளை எப்போ இறந்து போயிருந்திருக்கும் இல்லை இறந்து போயிருக்கா அப்படின்னு சில கேள்விகள்லாம் எங்களுக்கு இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ அதோட ஒரு பாகத்தை எடுக்க முயற்சி பண்ணும்போது அது மூவ் ஆனதை நம்ம கிறிஸ்டினா கவனிக்கிறாளா. அது மூவ் ஆச்சுன்னு சொன்னா வேற யாரும் அதை பார்க்கல, இல்லையே அது ஹீரோ பையன் தானே பிடிச்சி இழுத்தான்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்ல அது உயிரோட தான் இருக்கு, சீக்கிரம் ஹீரோவை வர சொல்லுங்க அப்படின்னு அவ பதறிக்கிட்டு இருப்பா. ஜோவா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும், கொஞ்சமாவது பொறுமையாரு, இவ்வளவு செலவு பண்ணிட்டு இவ்வளவு தூரம் அடியால ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னா கமான், அதுக்காக தான் அந்த ஒரு சாம்பிளை மட்டும் அவன் எடுத்துட்டு வரட்டும், அதுக்கப்புறம் கிளம்பலான்னு சொல்லிட்டே இருக்கேன். நம்ம ஹீரோவும் அந்த சாம்பிளை கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி அந்த பாட் மூலமா சம்மரைனுக்கு போகலான்னு ஆப்ரேட் பண்ணா அவனால மேல போக முடியல. ஹீரோக்கும் பயத்துல ஒரு மாதிரி பதற ஆரம்பிச்சிருது. அவனால எதுவும் பண்ண முடியல, எதுவும் யோசிக்க முடியாம இருக்க. நம்ம ஹீரோவோட பாடு கூட இருந்த அந்த கனெக்ஷனும் அப்படியே கட் ஆகுது. அதுக்கப்புறம் படுத்து கிடந்த அந்த ஒரு மான்ஸ்டர் என்னன்னா அப்படியே எந்திரிக்க ஏதோ ரெக்கையெல்லாம் விரிச்சுக்கிட்டு வாயில இருந்து அப்படியே புழுவா வர மாதிரி எல்லாம் தெரியுது. அதுவே இன்னொரு பக்கம் அந்த பாஸ் இருக்கிறான்ல, அவன் ஒரு ரூம்குள்ள போவானா, அந்த ரூம்ல பார்த்தா ஏதோ கருப்பு கலர்ல ஜொலிச்சுக்கிட்டு ஒரு உருவம் இதை தானடா நீ ஆசைப்பட்ட, கடவுளை சந்திக்கணுங்கிறது தானே உன்னோட விருப்பம், அதுக்கு தானே நீ இங்க வந்திருக்கன்னு ஏதோ மர்மமா பேச. சப்மரைன்ல இருக்கிறவங்க எல்லாம் ஓகே இந்த மிஷன் அபார்ட் பண்ணிட்டு கிளம்பிடலாம், அதை பாத்தீங்களா எவ்வளவு கொடூரமா இருக்குதுன்னு கம்யூனிகேஷன் டீம் கிட்ட சொன்னா அந்த டாக்டர் ஜூலியா இல்ல அதை நாங்க பார்க்க தான் செய்யறோம், இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு உயிரினத்தோட சாம்பிள் கிடைச்சதுக்கு அப்புறமும் இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்கும், மிஷன் எல்லாம் பாதியில் அபார்ட் பண்ண முடியாது, அதை ஒழுங்கா எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஐயோ எங்கேயாவது இவனுங்க ஹீரோ விட்டுட்டு போயிட போறாங்கன்னு பதறி போன அந்த கிறிஸ்டினாவும் அந்த பாட தண்ணிக்குள்ள இருக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி அந்த சப்மரைன்ல இருந்திருக்கும்ல அந்த இடத்துக்கு போற. ஏன்னா அங்கதான் பிரஷர் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவை மேல தூக்க முடியும். அதனால அங்க போய் ஹீரோவை எப்படியாவது கூட்டிட்டு வரணும்னு ஹேங் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அப்போ அந்த மான்ஸ்டர் பார்த்தா எந்திரிச்சவங்களை அட்டாக் பண்ண முயற்சி பண்ணிருக்கோம்ல, கேமரா அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காட்டும் போதுதான் தெரிய வருது அந்த மான்ஸ்டர் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு மலை மாதிரி பெருசா இருக்குது, அவ்வளோ பெருசா இருக்கு. அதோட கையில மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சப்மரீனா வேகமா பின்னாடி இழுக்கும் போதுதான் கிறிஸ்டினா ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பிரஷர் லாக் கிட்ட இருப்பால, அப்படியே டப்புன்னு தண்ணிக்குள்ள விழுந்துருவா. அந்த லாக்குமே மூடிக்கும். அந்த அதிர்வுல கீழே விழுந்த ஹாங்க் உடனே எந்திரிச்சு அந்த கிறிஸ்டினாவை காப்பதற்காக டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்ண அவனால நீக்க முடியாதா, அது பயங்கர டைட்டா இருக்கும். ஹீரோ பையன் வேற வெளியில தானே இருக்கிறான், ஆகையால் அந்த கார்டனும் ஹீரோவை திருப்பி சப்மரைனுக்குள்ள எடுத்துக்கிறதுக்காக அந்த ஸ்பேஸை ஓபன் பண்ணலான்னு இருக்கிறேன்னு அவன் இன்ஃபார்ம் பண்ணும்போது ஹேங்க் நேரா கார்டன்ட்ட அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காத, ஹீரோ உள்ள இழுக்கணுங்கிறது புரியுது, ஆனா நீ கீத அந்த ஸ்பேஸ் ஓபன் பண்ணினா கிறிஸ்டினா தண்ணிக்குள்ள போயிருவா, தண்ணிக்குள்ள போனா பிரஷர் தாங்க முடியாம இறந்துருவாடான்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேங்க் திருப்பி எப்படியோ அந்த கேட்டை நீக்கிறது மட்டும் இல்லாம கிறிஸ்டினாவும் வெளியில எடுத்து போட அந்த ஜோனு இன்னொரு ஆபீசர் இருப்பான்ல, அவன் தான் கிறிஸ்டினாக்கு சிபிஆர்லாம் பண்றானா. ஆனா எந்த ஒரு பிரயோஜனம் இல்ல, கிறிஸ்டினா இறந்து போயிட்டா. ஹேங்குக்கு ஒரே அதிர்ச்சி தான். இந்த விஷயத்த கார்டன் கிட்ட சொல்லும் போது அவ போனா போயிட்டு போற, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல இந்த சப்மரீன் என்ன லிஃப்ட் ஆக மாட்டேங்குது, எங்கேயாவது பங்கர்ல ஏதாவது டேமேஜஸ் ஏற்பட்டிருக்கான்னு போய் செக் பண்றான்னு சொல்ல சரின்னு ஹேங்கும் அந்த சப்மரீனோட பங்கருக்கு போறான்ல, அவன் போற அந்த வழியில தான் பார்த்தா அந்த ஓனர் கீழே விழுந்திருப்பான். ஐயோ பாஸ் இங்க என்ன பண்ற, எந்திரிச்சு வெளியில போன அவன்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பங்கருக்கும் போறான். உள்ள போனா நிறைய தண்ணி, ஏகப்பட்ட லீக்கேஜஸ் ஏற்பட்டிருக்கு போல. ஐயோ கார்டன் பங்கர்ல டேமேஜ் ஏற்பட்டு தண்ணி எல்லாம் உள்ள வந்துகிட்டு இருக்குது, இவ்வளவு தண்ணியை உள்ள வச்சுட்டு
சப்மரைன் இன்னும் மேல ஃப்ளோட் ஆகி வருமாங்கிறது கேள்விக்குறிதான் ஏன்னு சொல்லிட்டே இருக்கு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற கேப்ல நம்ம ஹீரோ எப்படியோ திருப்பி சப்மரைன்குள்ள வந்துடுவானா. வந்த உடனேமே அங்க சைட்ல கிறிஸ்டினா மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு பக்கத்திலேயே தான் அந்த ஜோ பையனும் இருப்பான். டேய் சிபிஆர் பண்ணாம ஓரமா உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்கிறேன்னு பிடிச்சி அவளுக்கு சிபிஆர்லாம் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு லைக் போட்டு அமுக்குன்னு அமுக்கி அதுக்கப்புறம் அவன் தான் முழிப்பு வர வைக்கிறான். எப்படியோ கிறிஸ்டினா கண் விழிச்ச உடனே நம்ம ஹீரோலாம் அப்படியே அந்த ஜோவை கொலகான்ல பாத்துக்கிட்டு இருப்பான். எதுவுமே பண்ணாம ஓரமா உட்காந்து என்னடா பயந்துட்டு இருக்கிறங்கிற மாதிரி. அதுவே ஹேங்க் அந்த பங்கருக்குள்ள போயிருப்பார்ல, அங்கதான் ஏகப்பட்ட தண்ணி வந்துருக்குமே. ஆனா அவ்வளவு தண்ணி பிரஷர் தாங்க முடியாம அந்த டோர் வேற ஓப்பன் ஆகாம இருக்கு. அவரால் வெளியில வர முடியல. தண்ணி வேற அதிகமா உள்ள வந்து அவரோட கழுத்து வரைக்கும் நம்ப ஆரம்பிச்சிடும். அங்க அந்த டோர் பக்கத்திலே தான் அந்த பாஸும் இருக்கிறான். ஐயோ கதவு நீக்கியா, இந்த மாதிரி ஸ்டக் ஆயிக்கிச்சியா அப்படின்னு அந்த ஹேங்க் எவ்வளவுதான் புலம்புனாலுமே சம்பந்தமே இல்லாம அந்த பாஸ் என்னன்னா, நம்ம எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலுமே கடவுளுங்களுக்கு முன்னாடி நம்மளால எதுவுமே பண்ண முடியல, அது நம்மள என்ன பண்ணிருக்கு பாத்தியான்னு யோசிச்சவனும் ஹேங்க காப்பாத்தல அந்த டோரோட பின்ன போடுறதுக்காக போவான். பட் இருந்தாலும் எதுவும் பண்ணாம அப்படியே அவனை சாக விட அதுக்கப்புறம் அந்த போர்ட்டல்ல இருந்து அப்படியே வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜோ இருக்கிறான்ல, அவனும் ஹீரோ கிட்டையும் அந்த கரோலின்ட்டையும் வந்துட்டு ஹேங்க் இந்த சப்மரைன்ல இருக்கிற ஒரு பங்கருக்குள்ள தண்ணி நம்பி இறந்து போயிருக்காங்கிற விஷயத்த இன்ஃபார்ம் பண்றான். பயந்து போன கிறிஸ்டினாவும் எப்படியாவது சேஃபா நம்ம கரைக்கு போயிருவோம்லன்னு கேட்கும்போது அதுக்கு கார்டன் அப்படியே சீனா சிகரெட்டை பத்த வச்சுட்டு தெரலாப்பான்னு சொல்லுவான். ஏன்னா இன்னும் ஒரு 3 மணி நேரத்துக்கான ஆக்சிஜனுங்கிறது மிச்சம் இருக்கும். பட் அதுக்கப்புறம் என்ன கேள்விக்குறி. எப்படியும் தப்பிச்சிருங்கிற நம்பிக்கையை வைக்கிறத தவிர வேற வழி இல்லப்பான்னு பேசிக்கிட்டே இருக்க அப்போ நம்ம ஹீரோ ஒரு சாம்பிள் எட்டு வந்திருப்பான்ல, அந்த பாட் அப்படியே ஆட ஆரம்பிக்கும், அதிர ஆரம்பிக்கும். என்னடா ஏதாவது பிரச்சனையானு இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆக அப்போ அந்த பாஸ் இருக்கிறான்ல அவன் உள்ள வந்துட்டு ஓகே இந்த கடலோட அடியாளத்துல இருக்கிற இந்த கடவுளோட ஒரு பகுதியை மனிதர்களான நாம ரிசர்ச் பண்ணியாகணும்னு அந்த பகுதி அப்படியே துடிக்குது போலையன்னு சொல்லுவான். இந்த ஒரே ஒரு சின்ன ஸ்பெசிமென் தான் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச எல்லா சயின்டிபிக் டிஸ்கவரியுமே வந்து புரட்டி போட போகுதுன்னு பயங்கர எக்ஸைட்டடா இருப்பான். முதல்ல இதை ஒரு லேபுக்கு தனியா கொண்டு போய் என்னன்னு டெஸ்ட் பண்ணணும்னு அந்த ஜோ கிட்ட சொல்லிட்டு இருக்க அதுவே கிறிஸ்டினா தலை அது நம்ம பண்ணலாம், பட் இருந்தாலும் இப்பவே அதை பண்ணணுங்கிற தேவை கிடையாது. ஏன்னா அது பல லட்சம் ஆண்டுகளா இந்த கடலுக்குள்ளேயே இருந்திருக்க எல்லா சான்சஸும் இருக்கு. அப்படி இருக்க என்னன்னே தெரியாத ஒரு விஷயத்த அப்ரப்டா எடுத்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறதுங்கிறது சரி இல்லைன்னு சொல்ல அப்ப அந்த பாஸ் ஒரு மாதிரி நக்கலா இவ்வளவு அடியாளத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு வந்ததுங்கிறது வெறும் இதை வேடிக்கை பாக்குறதுக்கு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, போய் வேலையை பாருங்கடான்னு அந்த ஜோவும் பாஸும் அந்த டப்பால இருக்கிற அந்த சாம்பிளை எடுத்துட்டு போக கிறிஸ்டினாவுமே சரி நானும் அதை என்னென்ன போய் பாக்குறேன்ட்டு பின்னாடியே போறான். உள்ளுக்குள்ள இப்படி ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்க பொறுமையா அந்த சப்மரைனும் மேலாப்புல வந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம கார்டனும் கம்யூனிகேஷன் டீமுக்கு எங்க கூட வந்த ஹேங்க்ங்கிற ஒரு நபர் இறந்து போயிருக்காரு, நாங்களும் உருப்படியா மேல வருவோமான்னு தெரியல, இருந்தாலும் நம்பிக்கையோட வந்துட்டு இருக்கிறோங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் பண்ணிட்டு இருப்பான். அந்த கார்பரேட் கம்பெனி பாஸ் நம்ம ஹீரோ கிறிஸ்டினா அப்புறம் இந்த ஜோன்னு சொல்லி இவங்க 4 பேரும் கலெக்ட் பண்ண அந்த சாம்பிளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. அது ஒரு பெரிய சத பிண்ட மாதிரி தான் தெரியும். ஆப்வியஸ்லி அதோட ஒரு பகுதியை மட்டும்தான் நம்ம ஹீரோ எடுத்துட்டு வந்திருப்பான். இருந்தாலுமே அதை ஒரு மாதிரி பயங்கர ஆச்சரியத்தோட தான் பார்ப்பாங்க. மேபி இதனால நம்மள சென்ஸ் கூட பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருக்கும். இன்க்ளூடிங் கிறிஸ்டினால இருந்து நம்ம ஹீரோல இருந்து எல்லாருமே அதை ரொம்ப ஆச்சரியமா தான் பார்த்துட்டு இருக்க அப்போ அவுட் ஆஃப் நோவேர் அந்த சதைக்குள்ள இருந்து ஏதோ டென்டக்கல் மாதிரி ஒன்று முளைக்க ஆரம்பிக்குமா. அது லைக் அவ்வளோ பெருசா வந்திருக்க எப்படா பாசிபிள்னு யாருக்கும் ஒண்ணுமே புரியல. உடனே நம்ம கிறிஸ்டினா தான் சரி இனிமேல இதை அப்படியே வெளியில வச்சு பாக்குறதுக்கு நல்லது கிடையாது, வாங்க இதை ஃப்ரீஸ் பண்ண வச்சுட்டு நம்ம இங்க இருந்து கிளம்புவோம்னு சொல்லக்குள்ள அப்போ அந்த பாஸ் என்னன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறான். இல்ல இந்த சாம்பிளை கலெக்ட் பண்ண உடனே ரிசர்ச் பண்றதுக்காக தான் இந்த லேபையே இந்த சப்மரின்குள்ள கட்டுனேன் அப்படின்னு சொன்னாலும் எங்கேயாவது செத்து போயிட போறோம், திருப்பி வேற யாரையாவது போட்டு தள்ளுறதுக்கான ஐடியால இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாதுன்னு நம்ம கிறிஸ்டினை தான் பயங்கரமா கத்தி விட்டவளும் ஒரு கவர் மாதிரி எடுத்து அந்த டப்பா மேல போட்டு விட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து வந்துடுறாங்க ரூமை ஃப்ரீஸ் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஜோங்கிற பையன் இருக்கிறான்ல அவன் பார்த்தா சீக்கிரட்டா ஒரு லேப்டாப்ல நம்ம டாக்டர் ஜூலியா இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஏதோ கன்னெல்லாம் லோட் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த ஜூலியாவும் என்னடா பையா ஸ்பெசிமென்னை சேஃபா தானே எடுத்து வச்சிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு ஆமா எல்லாம் சேஃபா இருக்குது, கண்டிப்பா கூடிய சீக்கிரம் மேல வந்து உங்களுக்கு நான் ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான். அப்புறம் தான் தெரிய வருது இந்த கார்பரேட் கம்பெனியோட பாஸ் இருக்கிறான்ல அவனுக்கு இந்த ஸ்பெசிமெனை வச்சு இது மூலமா காசு பாக்குறது இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா இது கண்டிப்பா கொண்டு வரணும், இதுல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ட்டு அந்த பாஸுக்கு பார்த்தா ஏதோ மித்த
எத்திக்கலான ஒரு நம்பிக்கை இருக்குது போல. ஆனா இந்த டாக்டர் ஜூலியாக்கு இதை வச்சு காசு பார்க்கணுங்கிற ஆசை இருக்கு. அதனாலதான் நம்ம ஜோ ஆக்சுவலி ஹையரே பண்ணியிருந்திருப்பாங்க. இவன் வந்து இந்த மிஷினரி மாதிரி காசு கொடுத்தா என்ன வேலை வேணாலும் செய்வாங்களே அந்த மாதிரியான ஒருத்தன், கொலை கூட பண்ண தயங்க மாட்டான். அதே நேரத்துல தான் இந்த பாஸ் இருக்கிறான்ல, அவன் திருப்பியும் அந்த ஸ்பெசிமெனை வச்சிருந்திருக்க அந்த லேபுக்கு வருவானா. அப்ப அந்த லேப் ஓபன் ஆன மாதிரியும் அங்க பாஸ்வேர்ட் போட வேண்டிய இடத்துல ஏதோ ஜெல்லியா இருக்கிற மாதிரியும் தெரிய, உள்ள போய் பார்க்கும்போது அங்க ஒரு கண்ணாடி பொட்டிக்குள்ள தானே பார்த்தா அந்த ஒரு ஸ்பெசிமென் இங்க வச்சிருந்தாங்க. ஆனா அது ஏதோ வெளியில கிடக்குற மாதிரி தெரியும். அப்போ அந்த பாஸுக்கு பின்னாடி சம்திங் ஒரு மர்மமான ஒரு கருப்பு உருவம் இருக்கும். அதையும் அந்த ஆள் கவனிக்காம திடீர்னு ஏதோ ஹிப்னோசிஸ் ஆன மாதிரி அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் அவன் ரிமூவ் பண்ணிடுறான். அந்த டேபிள் மேல இருக்கிற ஸ்பெசிமென் ஏதோ வளவளன்னு இருக்கும். அதை எடுத்து அவனோட உடம்பு ஃபுல்லா ஒரு மாதிரி பூசிக்கிட்டு ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவானா. அதே நேரத்துல தான் நம்ம ஹீரோவும் கிறிஸ்டினாவும் இங்க சொக்கால்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றான். அவன் ஆக்சுவலி தண்ணிக்குள்ள போயிருந்திருப்பான்ல, தண்ணிக்குள்ள போயிட்டு அவன் சிக்னல்லாம் வந்து கட் ஆயிருந்திருக்கும். அப்போ இவங்க பேசுறது எதுவும் கேட்காம இன்டர்காம்ல அவனோட அப்பா அவன்கிட்ட பேசுற மாதிரியான அந்த குரல் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிருக்குமாமா. நீ கூட அந்த ப்ரெஷர் சேம்பர்ல அந்த தண்ணிக்குள்ள போய் விழுந்தையில மேபி உனக்கும் உன்னோட பையன் கீது அங்க மாட்டிக்கிட்ட மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சானே கேட்க, என்னடா இப்படி கொடூரமா வளர்றேன்னு கிறிஸ்டினால பயந்து போயிடுறா. இங்க பாரு காமா இரு சரியா, இங்க பாரு நம்ம எல்லாருமே பயந்து போயிருந்திருக்கோம், உயிருக்கு போராடிட்டு இருக்கிறோம். அதனால இந்த மாதிரியான ஹலுசினேஷன் இப்படி இந்த மாதிரியான கற்பனைகள்லாம் வருதுங்கிறது ரொம்ப நார்மல் தான், எதையுமே சீரியஸா எடுத்துக்காதடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கார்டனும் கம்யூனிகேஷன் டீம் கிட்ட பேசிக்கிட்டே மேல வந்துகிட்டு இருக்க. அப்ப திடீர்னு ரேடியோல அந்த இறந்து போன ஹேங்க் இருக்கிறான்ல அவனோட குரல் கேட்க ஆரம்பிக்குமா. அவ்வளவுதான், ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி அந்த ஆள் கத்த ஆரம்பிக்கும் போது இந்த சத்தம் கேட்டுட்டு நம்ம கிறிஸ்டினாவும் ஹீரோவும் வேகமா ஓடி வருவாங்க. அப்படி அவங்க ஓடி வரும்போது தான் கிறிஸ்டினா அந்த லேப்ல அவங்க கொண்டு போய் அந்த ஸ்பெசிமெனை வச்சாங்கல்ல, அந்த லேப் ஓபன் ஆயிருக்கிற மாதிரி தெரிய இவளும் கிட்ட போயிட்டு அப்படியே எட்டி பாக்குறா. அந்த லேபுக்குள்ள அந்த ஸ்பெசிமென் வெளியில வந்த மாதிரி தெரியுது. டேபிள் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருந்திருக்கு. ரைட், எதுவுமே பண்ண வேண்டான்னு அந்த லேபை மட்டும் க்ளோஸ் பண்ணலான்னு பின்ன போட போனா அந்த பின் போடுற இடமே ஒரு மாதிரி அப்படியே கொலன்னு இருக்குதா. பயந்து போனவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நிக்கும் போது அப்போ அந்த பாஸ் இருக்கிறாருல அவரு ஒரு மாதிரி அங்க வந்து நின்னுட்டு வித்தியாசமா அப்படியே கத்த ஆரம்பிப்பாரா. அவரு கத்தும் போது மனுஷ கத்துற மாதிரியே இருக்காது, ஏதோ ஒரு கிரீச்சர் கத்துற மாதிரி இருக்கும். லூஸ் மாதிரி கத்திக்கிட்டு இருந்தவன் டப்புன்னு கீழே அந்த ப்ரெஷர் சேம்பர் இருந்ததுல அதுக்குள்ள விழுந்துடுறானா. அந்த டோர் வேற க்ளோஸ் ஆயிக்குது. ஐயோ அந்த ஆள் என்ன லூஸ் மாதிரி சூசைட் பண்ண ஆரம்பிக்கிறான்ட்டு உடனே நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு கோடாரியை எடுத்து அதை உடைக்கிறதுக்காக முயற்சி பண்ண, அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதானே அந்த ஜோ இருக்கிறான்ல அவன் கன் பாயிண்ட்ல அவங்க ரெண்டு பேரும் வந்து பிடிக்கிறான். பாஸ் உள்ள போயிட்டாரா, அவரை ரெஸ்கியூ பண்ணா, அவருக்கு செத்துற போறாருன்னு சொன்னா அவன் செத்துட்டு போறான். ஆனா நீ கீது இங்க எதையாவது உடச்சு விட்டு அது நமக்கு கீது டேமேஜா போயிருச்சுன்னா அதனால அதை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாம நீ பாஸ் நினைச்சு ரொம்ப அக்கறைலாம் பட தேவையில்ல சரியா. இதோ இந்த கடலுக்கடியில இருக்கிற சீ காட்ஸ் அதாவது கடல் கடவுள்களை பார்க்கணும் அப்படின்னா அவரு தான் விருப்பப்பட்டாரு, போய் பார்த்துக்கிட்டோம்னு சொல்லுவானா. நம்ம கிறிஸ்டினாவும் டே லூஸ் மாதிரி வளராதரா, இங்க ரிசர்ச் பண்றதுக்காக தான் நம்மளை கூப்பிட்டு இருந்திருக்காங்க, கடலுக்கடியில என்ன இருக்குன்னு அவருக்கு அப்புறம் தெரியும்னு சண்டைக்கு போனா. அப்ப எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ இல்ல எனக்கு என்னமோ அவருக்கு தெரியும் நினைக்கிறேன், அவருக்கு இதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன், இந்த கடல் கடவுள்கள் இது எல்லாமே கடலுக்கடியில தூங்கிட்டு இருக்குன்னு அவருக்கு தெரியும் போலன்னு சொல்லும்போது இதை கேட்ட ஜோவும் அப்படியே பயங்கரமா சிரிச்சுட்டு ஓகே இப்போ அதை ரியலைஸ் பண்ணீங்களே, எதுவுமே தெரியாம தான் இவ்வளவு தூரம் அண்டார்டிகால இருக்கிற ஒரு கடலோட அடியாளத்துக்கு உங்களை நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் நினைச்சிருக்கீங்களோ, எதுக்கு உங்களை இவ்வளவு தூரம் கடல் அடியாளத்துக்கு கூட்டிட்டு வந்து ஒரு சின்ன அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி கூட்டிட்டு போறக்கா கிடையாது. அடியாளத்துல தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த கிரியேச்சர்ஸோட ஸ்பெசிமென் சாம்பிள்ஸை எடுத்துட்டு வந்து வித்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்காகன்னு கத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கு கிறிஸ்டினா அதை வச்சு நீங்க காசு சம்பாதிக்கிறதுல ஒரு பக்கம் இருக்கட்டும்டா, முதல்ல அது நம்ம கூட இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எடுத்துட்டு போறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா உனக்கு புரியல, நம்ம ஒன்ஸ் இந்த இடத்துக்குள்ள வந்ததுல இருந்து இன்னும் சொல்ல போனா அந்த சாம்பிளை நம்ம எடுத்ததுல இருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நம்ம க்ரூல இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. அது உனக்கு புரியுதா இல்லையா? அந்த டிஷ்யூங்கிறது ஒரு பக்கம் நிக்காம தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. அது அங்க மட்டும் பிசிக்கலா மட்டும் வளரல, அது நம்ம எண்ணத்திலையும் நம்மளோட மனசுலயுமே கலந்து வளர ஆரம்பிக்குது. நம்மள அது ஏமாத்துதுடா அப்படின்னு சொன்னா போடி அப்படின்னு அந்த ஜோ ஒன்னத்தையும் கண்டுக்க மாட்டேங்கிறான். முதல்ல போய் அதுல ஒரு சின்ன பகுதியை நான் சேஃப் கார்டு பண்றேன்ட்டு அவன் அங்க இருந்து போக அவனை வான் பண்ணலான்னு பின்னாடியே கிறிஸ்டினாவும் போக பார்த்தா ஹீரோ தான் நிறுத்திட்டு இல்ல வேணாம், அவங்ககிட்ட போய் பேசுறது ஒண்ணுதான், சூசைட் பண்றது ஒண்ணுதான், அதனால அதை பண்ண வேண்டாம்ட்டு முதல்ல கார்டன் எதுக்கோ கத்துனாருல அவருக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்க போக சேஃப்டிக்காக கோடாரியும் கையோட கொண்டு வந்திருப்பானா. அந்த இடத்துல கார்டன் பார்த்தா ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணிட்டு அப்படியே இவங்களை பார்த்தோன்னே கை பின்றது கால் பின்றது ஷோல்டர் ஒரு அடிக்கு ஏத்துறதுன்னு ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாரு. யோ என்னையா பண்றேன்னு நம்ம ஹீரோ அவனை காம் டவுன் பண்ண போனா அவன் பொசுக்கு நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டு மேல இருந்து கீழே தள்ளி விட்டாரான். கீழே விழுந்த ஹீரோ பையன் எந்திரிக்காம போக ஹீரோ கிட்ட இருந்த கோடாரி அந்த கார்டன் புடிங்கி இருந்திருப்பான். அதை வச்சு அங்க இருக்கிற கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்க எமர்ஜென்சி அலர்ட்டும் அடிக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்துல தான் அந்த ஜோவும் லேபுக்குள்ள போய் அந்த ஸ்பெசிமென் அவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கும்ல
இருக்குல்ல அதுல ஒரு சின்ன பகுதியை மட்டும் வெட்டி எடுத்துட்டு அதை ஒரு தனியா கவருக்குள்ள போட்டு எடுத்து அவன் பத்திரமா வச்சுக்கிறான். என்னன்னாலும் இதை கண்டிப்பா கரைக்கு எடுத்துட்டே போய் ஆகணும்னு. அப்பதான் எமர்ஜென்சி அலர்ட்டும் வந்திருக்கும். என்னடான்னு கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து பார்த்தா அங்க கார்டன் இந்த வேலையெல்லாம் பண்றதை பார்த்தோன்னே இவன் யோசிக்காம கன்னை வச்சு ஃபயர் பண்ண ஆரம்பிப்பானா. அவ்வளோ புல்லட்ஸ் இறங்கினாலுமே அந்த கார்டன் அங்க நின்னுகிட்டு இருப்பான் உயிரோட. என்ன சாக மாட்டேங்கிறான்னு அவன் திருப்பி ஷூட் பண்ண ஆரம்பிக்க அந்த ஆள் கம்ப்ளீட்டா படுத்துறானா. கிறிஸ்டினாவும் நிறுத்துறான்னு சொல்லி அந்த ஜோவை தடுக்கும் போது ஏய் மூடிட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படிதான் பண்ணி ஆகணும் வேற என்ன பண்றதுன்ட்டு அவன் மட்டும் அந்த சாம்பிள் எடுத்துட்டு இங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு இருக்க அவன் பின்னாடி இருந்து கிறிஸ்டினா அட்டாக் பண்ண பாப்பா. ரெண்டு பேருக்கு அங்க சண்டை நடக்க கிறிஸ்டினா நினைச்சிருந்தா அவனை போட்டு தெளிந்திருக்க முடியும். இருந்தாலும் அவனோட காலில் மட்டும் அடிச்சுட்டு கீழே விழுந்த நம்ம ஹீரோக்கு என்னாச்சுன்னு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அங்க உயிரோட தான் இருக்கிறான். எப்படியோ அவனை காப்பாத்தி முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு அந்த ரிசர்ச்சுக்காக ஒரு பாட் ஒன்று வச்சிருந்திருப்பாங்கல்ல அதை செயின்லாம் போட்டு மேலே தூக்கி வச்சிருந்திருப்பாங்க. அந்த செயினை ஃபயர் பண்ணி அதை எப்படியோ கீழே இறக்கி அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருக்காக முதல்ல கிறிஸ்டினா ஏறி உட்காந்துக்கிறான். அதே ஹீரோ எமர்ஜென்சி ரூம்ல இருக்கிற கன்னெல்லாம் எடுத்துட்டு வந்து முதல்ல நம்ம அந்த சாம்பிளை அழிச்சாகணும்னு லேபுக்கும் போக அந்த சாம்பிள் மேல நெருப்பை வச்சு விட்டுட்டு கன்னை வச்சுமே பயங்கரமா ஃபயர் பண்ணி வெளியில வரானா. வெளியில வரும்போது திருப்பியும் ஒரு பிளாக் கலர்ல அப்படியே ஜொலிச்சுக்கிட்டு ஒரு என்டிட்டி ஒன்னு அவன்கிட்ட பேசுதுங்கிறத விட அவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குமா. அப்ப சைட்ல ஒரு போன் ஒன்னு தொங்கிட்டு இருக்கு. அதுல யாரோ பேசுற மாதிரி இருக்கும். அதை எடுத்து காதல வச்சா அவங்க அப்பாவோட குரல்லாம் கேட்கும். இருந்தாலும் இதுக்கெல்லாம் மசியாம நேரா கிறிஸ்டினா கிட்ட வந்துட்டு இங்க இருந்து நீ கிளம்பு, உன்னோட குழந்தைக்கு நீ தேவைப்படுற அப்படின்னு சொல்லி இருக்கவே அந்த ஜோ ஒரு கோடாரி எடுத்து நம்ம ஹீரோ அடிக்கிறதுக்காக வந்துடுறானா. ஜோக்கும் ஹீரோ பையனுக்கும் அங்க ஒரு சாம்பர்ல வச்சு பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கும். இருந்தாலும் எப்படியோ ஹீரோ ஒரு கன்னை எடுத்து அவனை ஷூட் பண்ணி காலி பண்ணிடுறான். அப்படி அவனை போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் அவன் ஏதோ ஒரு மாதிரி நடுங்குற மாதிரியே இருக்குமா. என்னடான்னு கிட்ட போய் பார்த்தா அவன் டிஷ்யூவோட சாம்பிளை கொஞ்சம் எடுத்து சட்டக்குள்ள வச்சிருந்தான்ல அதுல இருந்து பார்த்தா டென்டக்கல்ல ஒரு மாதிரி முளைக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருக்க நேரம் இல்லைன்னு முதல்ல கிறிஸ்டினாவை அங்கிருந்து போக வைக்கிறதுக்காக உதவி பண்ணிடுறான். கிறிஸ்டினாவும் தண்ணிக்குள்ள இறங்கிடுறேன். ரைட் எப்படியும் சாக போறேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் அப்போ அவனுக்கு அவங்க அப்பாவோட குரல் கேட்க அதை ஃபாலோ பண்ணி போறான். மறுபடியும் அங்க அந்த ஒரு பிளாக் கலர் என்டிட்டியை தான் அவன் மீட் பண்றான். கட் பண்ணா ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம கிறிஸ்டினாவை ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்திருப்பாங்க. 2 நாளா அன்கான்சியஸ்ல இருந்திருப்பா போல. ஆனா இப்பதான் கான்சியஸுக்கு திருப்பி வர அவளை மீட் பண்றதுக்காக நம்ம டாக்டர் ஜூலியா இருக்கிறாங்களா அவங்களும் வந்திருப்பாங்க. ஆனா கண் விழிச்ச உடனேமே அந்த ஜூலியாவை பார்த்துட்டு நம்ம கிறிஸ்டினாக்கெல்லாம் பயங்கர கடுப்பாயிரும். இப்ப நடந்த இந்த எல்லா பிரச்சனைக்கு நீ தாண்டி காரணம் அப்படிங்கிற சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டு இருப்பாளா. அப்படி கத்திட்டு இருந்தவ திடீர்னு பார்த்தா அவளோட வயிறை பிடிச்சிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறா. அப்பதான் அவளுக்கும் ஞாபகம் வருது. அட ஆமா அந்த ஜெல்லி அதை நம்ம டச் பண்ணிருந்தோம்ல அதனாலதான் அது நமக்குள்ளேயே வந்திருக்கா அப்படின்னு யோசிக்க. இருந்தாலும் அப்படியே அந்த ஜூலியாவை பார்த்து நீ இதை ஆசைப்பட்டதானே இதை தான் ஆசைப்பட்ட அதனால தான் அங்கிருந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பயங்கரமா வழியில கத்துனாலும் எதை தேடி எங்க எல்லாரையும் நீ பலி கொடுத்தியோ அதுதான் கிடைச்சிருச்சு பாருடின்னு ஒரு மாதிரி பைத்திய மாதிரி அவ சிரிச்சுக்கிட்டு இருக்க. அந்த ரத்தம் ஃபுல்லா அந்த ஜூலியா மேல பட்டிருந்திருக்கும்ல அவளுக்கு ஒன்னும் புரியாம அவ சம பயத்துல இருக்கும்போது அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரியான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, தேங்க்யூ.